ஐயோ அண்ணன் போதும்ண்ணே, காது வலிக்குது. கூட இவங்க வெளியில உட்கார்ந்து என்ன பண்றாங்க? ஐயோ விவரம் வந்துட்டாலே. மாமா, டிவி எதுக்கு வாசல்ல வச்சு படம் பார்த்துட்டு இருக்க? ஒண்ணு இல்ல முத்தழகு, இது உள்ள ஒரே புழுக்கமா இருந்துச்சா, அதான் வாசல்ல வச்சு பாத்துட்டு இருக்கேன். அப்படியா? இதுவும் நல்லா தான் இருக்கு. இரு, நான் போய் சேர் எடுத்துட்டு வரேன். நல்லாதான் தெரியுது. என்ன பண்றா அவ? ஆனா சவுண்ட் சரியா கேட்க மாட்டேங்குதே. ஒருவேளை சவுண்ட் கேட்கலையோ? ராசதி, ரிமோட் கூட குடுன்றல. அண்ணன் சவுண்ட் ஏத்தாதானே? இப்ப நல்லா கேக்குது. வாட்டியாவது ப்ராமிஸ காப்பாத்துறீங்களா வக்கீல் சார்? இப்ப பாரு. நல்லா கேக்குது. இப்ப கேக்குது அவளுக்கு. முட்டழகு மறைச்ச மாதிரி உட்காந்துருக்கா. மாட்டேங்குதே. இருக்கிறாங்க உடம்பை பார்க்க முடியல. ஓ, படம் சரியா தெரியலையோ? இல்ல முத்து, என்ன மாமா? நீ கொஞ்சம் இப்படி வந்து பாக்குறியா? இல்ல பின்னாடி இருக்கிறவங்க படம் பார்க்கணும்ல. பின்னாடியா? யாரு? ஓ, உங்களுக்கு மறைக்குதா? ஆமா மறைக்குதுமா. சரி. ஓகே. வாமா போலாம். மாமா, படம் முடிஞ்சிருச்சு. டிவி தூக்கி உள்ள வை. எனக்கு தூக்கமா வருது. இல்ல ராசாத்தி, படம் தான் முடிஞ்சிருச்சுல்ல, நீ ஏன் உட்காந்துருக்கப்பா? புடவை எங்கே வச்சிடலாமா? இது நேத்து புடவைக்காரர்கிட்ட ஆசையா வாங்கலாம்னு நினைச்ச புடவையாச்சு. இந்த புடவை இங்க எப்படி வந்துச்சு? அக்கா, இது உன் வேலை தானா? அக்கா, எனக்கு இந்த புடவை பிடிச்சிருக்குன்னு தெரிஞ்சு எனக்காக எங்க இருந்தோ நீதான் நேத்து நான் பார்த்த மாதிரியே வேற ஒரு புடவை வாங்கிட்டு வந்து வச்சிருக்கல.
சொல்ல அக்கா இருக்கா. நான் குளிச்சுட்டு இந்த புடவைய நான் இப்பவே கட்டி பாக்குறேன். அக்கா, இந்த புடவை எனக்கு எப்படி இருக்கு? நல்லா இருக்குல்ல? சரிக்கா, டைம் ஆச்சு. நான் போய் வாசல் தெளிச்சு கோலம் போடுறேன். அபி, அபி, இது நேத்து நீங்க புடவைக்கார்கிட்ட வாங்கணும்னு நினைச்ச புடவை தானே? ஆமா. இப்போ இந்த புடவை எப்படி உங்ககிட்ட வந்துச்சு? என் அக்கா எனக்கு வாங்கி கொடுத்தா. அக்காவா? யாரு? உள்ள போட்டோ மாட்டிருக்கீங்களே அவங்களா? ஆமா. சும்மா விளையாடாதீங்க அபி, உண்மையை சொல்லுங்க. இந்த புடவை எப்படி உங்ககிட்ட வந்துச்சு? ஐயோ ராசாத்தி, நான் சொல்றது உண்மைதாம்மா. இது என் அக்கா தான் எனக்கு வாங்கி கொடுத்தா. நான் நம்ப மாட்டேன். நீ நம்பினாலும் நம்பாட்டியும் என் அக்கா தான் எனக்கு வாங்கி கொடுத்தா. என்ன சொல்றாங்க? இது நேத்து நான் புடவைக்காரன் கிட்ட வாங்கின புடவையாச்சே. இதை எப்படி அபி கட்டியிருக்கா? ஒன்னும் புரியலையே. இவ எதை தேடிக்கிட்டு இருக்கா? எங்க போச்சு? இங்க தானே இருந்துச்சு. ஒருவேளை அந்த புடவையை தான் தேடுறாளோ? புடவைய காணுமே. அப்போ அபி கட்டியிருக்க புடவை நேத்து நான் வாங்கின புடவை தான். முத்து, மாமா, என்ன நடந்திருக்கு தெரியுமா? என்ன நடந்துச்சு முத்து? ராசாத்தி இருக்கால, அவ நேத்து நான் புடவைக்காரன் கிட்ட வாங்கின புடவைய வீம்புக்குன்னே எடுத்துட்டு போய் அந்த அபி கிட்ட கொடுத்திருக்கா. ஓ, அந்த அபி திமிரா வேணும்னே அந்த புடவைய கட்டிட்டு ராசாத்தி கிட்ட பேசிட்டு இருக்கா. இவனை அபிக்கு கொடுத்த புடவைய ராசாத்தி கொடுத்ததா நினைச்சு சந்தேகப்பட்டு இருக்காளா? என்ன பண்றது? அவளை நான் சும்மா விட மாட்டேன் மாமா. முத்தழகு இரு. என்ன அபிகிட்ட போய் சண்டை போட போறியா? நான் வாங்கின புடவைய கட்டினவ கிட்ட சண்டை போடுறதுக்காக போல. அந்த புடவைய கொண்டு போய் கொடுத்தால அவகிட்ட தான் சண்டை போட போறேன். தள்ளு மாமா. முத்து, முத்து சொல்றேன் கேளு. பிரச்சனை பெருசா போயிடும் போல இருக்கே. எப்படி சமாளிக்கிறது? வேற வழி இல்ல, எப்படியாவது சமாளிச்சு தானே ஆகணும். ஏ ராசாத்தி, வா இங்க. என்ன முத்தாழ்கு? என்னடி பண்ணி வச்சிருக்க நீ? என்ன பண்ணி வச்சிருக்க? எதுக்கு நேத்திக்கு நான் வாங்கின புடவைய அபி கிட்ட கொடுத்த? என்ன சொல்ற நீ? நான் எதுக்கு உன் புடவைய கொடுக்கணும்? நீ எடுத்து கொடுக்காம தான் அபி கட்டி இருக்காளா? சொல்றீ, கேக்குறேன்ல. முத்தழகு கொஞ்சம் பொறுமையா இருன்றான்ல. நீ சும்மா இரு மாமா. ஏய், ஏன்டி இப்படி பண்ண? நான் ஒண்ணும் பண்ணல. இந்த புடவைக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. பொய் சொல்லாத. முத்தழகு எதுக்கு இவ்வளவு கோவப்படுற? ஒரு புடவை தானே,
இவரு நான் 1க்கு 10 வாங்கி தரேன் சரியா? மாமா, இவளுக்கு வேணும்னே என் புடவையை திருடி வச்சிருக்காளுங்க. அதை என்னன்னு கேட்காம எனக்கு புடவை எடுத்து தரேன்னு சொல்ற? இல்ல முத்தழகு, சண்டை போடுற நேரமா அது? தெருவில் வேற எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்க. நீ முதல்ல உள்ள போ. முடியாது மாமா. முத்தழகு, நான் சொன்னா கேப்பியா மாட்டியா? கேப்பேன். பேசாம உள்ள போ. பாருண்ண, நான் என்ன பண்ண? எதுக்கு இப்படி என்ன கத்திட்டு போறா? இந்த பாரு, நீ ஒன்னும் பண்ணல. இந்த பிரச்சனையை தோட விடு. போ ஓமா. நல்லவேளை சமாளிச்சிட்டோம். அக்கா, நீ எனக்கு நான் பார்த்து வச்ச புடவை மாதிரியே வேற ஒரு புடவைய எங்க இருந்தோ எடுத்துட்டு வந்திருக்கேன்னு பார்த்தா அந்த புடவையவே முத்தழகு கிட்ட இருந்து எடுத்துட்டு வந்திருக்கேன். பயங்கரமான ஆள்தான்க்கா நீ. இது ராசாத்தி எடுத்துட்டு வந்து கொடுக்கல, நீ தான் எடுத்துட்டு வந்து கொடுத்தன்னு யார்கிட்டயாவது நான் சொன்னா நம்புவாங்களா? அதான் நான் முத்தழகு கிட்ட சண்டை போடும்போது பேசாமையே இருந்துட்டேன். शतमानं भवति शतायुत् पुरुषत् सधेन्द्रियायुच्छेभेन्द्रिये प्रतिष्ठति धान्यं धनं वसुं भगपुत्रलाभं शतसंवत्सरं दीर्घमायुः दीर्घसुमङ्गली भव। गाध्यायनाय विद्महे कन्याकुमारी च धीमहि तन्नो दुर्गे प्रचोदयात्। யார் பேருக்கு அர்ச்சனை? சஞ்சீவ் பேருக்கு பண்ணுங்க. சஞ்சீவ் நாமதேய ரிஷபராசியாம் ஜாதஸ்ய ரோகிணி நக்ஷத்ராணாம் சக குடும்பானாம் க்ஷேமஸ்தைரிய வீரிய வித்யபல ஆயுள் ஆரோக்கிய ஐஸ்வர்யாணாம் அபிவிருத்தியர்த்தம் ஓம் தேவே நமः, ஓம் துர்காயை நமः, ஓம் திரிபுவனேஸ்வரியை நமः, ஓம் யசோதா கர்ப்பசம்பூதாயை நமः, ஓம் நாராயண வரப்பிரியாயை நமः, ஓம் நந்தகோபகுலஜாதாயை நமः, ஓம் ஆகாசகாமின்யை நமः, ஓம் சர்வமங்களமாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதகே சரண்யே சாமி, நான் உன்கிட்ட கேட்கறது ஒண்ணுதான். என்னையும் சஞ்சீவையும் சீக்கிரம் சேர்த்து வச்சிரு. சஞ்சீவ் என் கூட இல்லாம நான் ரொம்ப கஷ்டப்படுறேன். என் வயித்துல இருக்கிற குழந்தை இந்த உலகத்தை பார்க்கும்போது எங்க குழந்தைய வரவேற்க நானும் என் சஞ்சீவும் ஒன்னா எங்க குழந்தை முன்னாடி நிக்கணும். ஓம் காத்யாயனாய வித்மஹே கன்யாகுமாரி ச தீமஹி தன்னோ துர்கே பிரசோதயாத். எனக்கு இருக்கிற ஒரே ஒரு ஆசை இதுதான். அதை எப்படியாவது நீ நிறைவேற்றி வச்சிரு சாமி. ஓம் துர்கா அஷ்டோத்தர சதநாமாவளி சமாப்தம். மா, எதுக்குமா என்ன இந்த கோவிலுக்கு கூட்டிட்டு வந்த? இன்னைக்கு பிரதோஷம்டி. உன் நட்சத்திரத்துக்கு இன்னைக்கு கண்டிப்பா நீ கோவிலுக்கு வரணும். அப்பதான் நீ நினைச்சதெல்லாம் லைஃப்ல நடக்கும். அதுக்காக தான் கோவிலுக்கு வந்திருக்கோம். அது மட்டும் இல்ல ஸ்ரீஜா, இந்த சாமிக்கு இன்னைக்கு தங்க நகையில சூப்பரா அலங்காரம் பண்ணுவாங்களாம். பார்க்கவே ரொம்ப அழகா இருக்கும். இந்த அம்மனை அலங்காரத்தோட தரிசனம் பண்ண நம்ம கொடுத்து வச்சிருக்கணும்னு சொல்லுவாங்க. அதுக்காக தாண்டி இன்னைக்கு கோவிலுக்கு கூட்டு வந்தேன். என்னம்மா நீ அம்மனுக்கு அலங்காரம் பண்ணணும்னு சொல்ற? ஆனா கோவில்ல யாரையுமே காணுமே. கோவிலை இப்பதாண்டி திறந்திருக்காங்க. இனிமேதான் ஒவ்வொருத்தரா வருவாங்க. அப்படியா? சரி. மா, அங்க பாருமா.
ஆமா ஸ்ரீஜா. அபி, மா, அந்த அபிக்கு நம்ம எவ்வளவு கஷ்டம் கொடுத்தாலும் அது எல்லாத்தையுமே சமாளிச்சு சஞ்சீவ் கூட சேரணும்னு துடியா துடிக்கிறா. இவள ஏதாவது ஒண்ணு பண்ணணுமா? ஏதாவது பண்ணணும்னா என்ன பண்ணணும்? மா, அந்த அபிய சஞ்சீவ் கூட சேர விடாம இந்த ஊரை விட்டே விரட்டணும். அபிக்கு அவ சஞ்சீவ் கிடைக்காம தன்னந்தனியா வாழ்ந்து அவ கஷ்டப்படணுமா? அதுக்கு தானடி நம்ம ரொம்ப நாளா ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். ஆனா எதுவுமே நடக்க மாட்டேங்குதே. அந்த சஞ்சீவ் அபிய ஊரை விட்டு விரட்டுவான்னு பார்த்தா அதுவும் நடக்க மாட்டேங்குது. மா, நான் சஞ்சீவ் அபிய ஊரை விட்டு விரட்டுறத பத்தி சொல்லல. வேற ஏதாவது ஒரு வழியில அபிய இந்த ஊரை விட்டே விரட்டணும். அவ திருப்பி இந்த ஊருக்குள்ளே வராத மாதிரி பண்ணணும். ஏதாவது பண்றதுன்னா என்ன பண்றது? சரி சரி, அதெல்லாம் அப்புறம் பார்க்கலாம். வா சாமி கும்பிடலாம் வா. மா, இங்க வா. என்னடி யோசிக்கிற? இல்லம்மா, இன்னைக்கு சாமிக்கு நகையெல்லாம் போட்டு அலங்காரம் பண்ணுவாங்கன்னு சொன்னல. ஆமா. மா, சாமி நகைய நாம திருடி அந்த பழைய அபி மேல போட்டு போலீஸ் கிட்ட புடிச்சு கொடுத்துட்டோம்னா? சாமி நகைய திருடுறதா? என்னடி சொல்ற? ஐயோ, தெய்வ குத்தமாயிட போதுரி. அதெல்லாம் எதுவும் ஆகாது. நாம திருடுற நகை அபி போலீஸ் கிட்ட மாட்டின உடனே திரும்ப சாமி கிட்டே வந்துரும். அதனால யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்ல. அபி மட்டும் சாமி நகையை திருடி போலீஸ் கிட்ட மாட்டினா என்ன நடக்கும் யோசிச்சு பாரு. எனக்கு தெரிஞ்சு 2-3 வருஷமாவது அபி ஜெயில இருக்கிற மாதிரி இருக்கும். அபி ஜெயில இருந்து திரும்பி வரதுக்குள்ள சஞ்சீவுக்கும் முத்தழகுக்கும் மேரேஜ் ஆகி குழந்தைய பிறந்துரும். அதுக்கப்புறம் அபியால சஞ்சீவ் கூட என்னைக்குமே சேர முடியாது. நாம ஜெயிச்சிருவோம். ஐடியா நல்லதா இருக்கு. ஆனா சரியா வருமா? ஐயோ, சரியா வருமா? சதமானம் பவதி சதாயுட் புருஷத் சதேந்திரியே ஆயுஷ்யேபேந்திரியே பிரதிதிஷ்டதி தீர்க்க சுமங்கலி பவ. நீ ஒண்ணு கவலைப்படாதம்மா. இந்த அம்மன் சக்தி வாய்ந்த அம்மன். நீ ஆசைப்பட்டு கேட்டதை கண்டிப்பா உனக்கு பண்ணி கொடுப்பா. தீர்க்க சுமங்கலி பவ. கடவுளே, பூக்காரமா போயிட்டாங்களான்னு தெரியலையே. சாயங்காலம் அம்பாளுக்கு மாலை போடணும். சொல்ல மறந்துட்டேனே. இப்ப இருக்காளா என்னன்னு தெரியலையே. சரி, போய் பாப்போம். சாமி, நடை எப்போ சாத்துவீங்க? உச்சிகால பூஜை முடிஞ்சது நடைய சாத்திடுவோம். ஓம் சரி. மா, பூசாரி எங்கேயோ வெளியே வேலைய போறாரு. அம்மன் நகை எடுக்க இதுதான் சரியான டைம். வா வா. மா, அம்மன் கழுத்துல இருக்கிற நெக்லஸ சீக்கிரமா போய் கழட்டு. ஐயோ ஸ்ரீஜா, சாமி நகையத்தோட பயமா இருக்குடி. அதனால ஏதாவது பெரிய பிரச்சனை வந்துற போது. அதெல்லாம் ஒண்ணு இல்ல, நீ போய் எடு. பயமா இருக்குடி. போறியா இல்லையா நீ? போமா. மா, அம்மா, சீக்கிரம் எடுமா. இருடி.
ஐயோ கைய வைக்கவே பயமா இருக்குடி. சீக்கிரமா. ஐயோ ஐயோ மா எடுத்துட்டியா? பூசாரி வந்துட்டு இருக்காருமா.